நம்ம ஆளுநர் வெளியே போனது சட்டமன்ற மரபை மீறினதா பல கட்சிகள் இன்னைக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், அது அது இதுவரை இல்லைல்ல. அப்போ மரபு மீறினது தானே அது. அது ஒரு அநாகரிகமான அணுகுமுறை. அது காரணங்கள் தான் ரொம்ப தப்பாக இருக்குது. வேற ஒரு பெரிய காரணம் இல்லையே, எதுக்கு சபையை விட்டு வெளியில் போகணும்? நான் என்ன என்னை பொறுத்தவரை நீங்கள் சட்டசபையை விட்டு வெளியில் போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம். நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதை. எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம், மக்கள் ஆட்சி. அது இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளோ முதன்மைத்துவம் இருக்குதுன்னா இது ஜனநாயகம் மக்களாட்சின்னு பேசுகிறது ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா? முதல்ல அதுவே தப்பு. அலைபேசியை ஒன்று அமைதிப்படுத்துங்க. இல்லை என்ன காரணம் சொல்கிறார்? என்ன காரணம் சொல்கிறாரு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எதுக்கு வெளியேறணும்? காரணம் என்ன சொல்லுங்கள்? சரி, இப்போ நாங்கள் இது யார் நாடு? முதல்ல இப்போ நான் இது ஏன் நாடு? இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி, இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா? அப்படி பார்த்தா மொத்தமாகவே இது ஏன் நாடு? நான் சொன்னால் கூட இந்த இனத்தின் மகன் பெருமைக்கு பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனால் அம்பேத்கரை விட இங்கே அறிவாசான ஒரு அறிவான ஒரு கல்வியாளர் யாராவது இருக்காருன்னா அவரே சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாடை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. அதை நீங்கள் எடுத்து பேச மாட்டீங்க, நாங்கள் எடுத்து சொல்லும்போதும் கேட்கவும் மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஒன்று, நான் என் தாய்க்கு மகன், அப்புறம் தான் எங்கள் அத்தைக்கு மருமகன். இல்லை, நீ நாட்டுப்பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது, உன் இனத்தின் மீது, உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு. பிறகு இந்திய நாடு. நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ். நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தெலுங்கு, என் நேஷனாலிட்டி கன்னடம். அப்படி தானே இந்த நாடு. எதுவுமே இல்லாமல் நீ முதல்ல தேசிய இந்தியா ஒரு அது தேசமா, பல தேசங்களின் ஐக்கியமா? அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும். அதுக்கு தான் இது நாடு. அதுக்கு தான் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே முதல்ல அதை பாடணும்னா முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக இருந்தால் தான் நான் அத்தைக்கு மருமகனாக முடியும். அதுக்கு 22 வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமகனாக. எனக்கு உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா? அது ஏன்னா ஒரு அடிப்படை இல்லாத இதை இதுக்கு வெளியில் போனால் ரொம்ப நல்லது, வெளியில் போங்க, மொத்தமாகவே போங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல அப்படி தானே நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் கர்நாடகாவில் சொல்லிடுவீங்களா? நீங்கள் சரியான பெரிய ஆண்மகன், நல்ல ஆளுநர், பெரிய இவர், நீங்கள் கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இல்லை வேற இதர மாநிலங்கள்ல இந்த நாட்டு பண்ணை, இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி, அதை இப்போ போடுவாங்க. போடாமல் விட்டால் அவமதிப்புன்னு சொல்லுங்கள், அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம், அது சரி. முதல்ல என் நாட்டின் பாடலைத்தான், வாழ்த்து பாடலை போட்டுத்தான், அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும். அப்போ அதில் கோவச்சிக்கிட்டு வெளியில் வர்றேன்னா ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். போங்க, வராதிங்கன்னு சொல்லணும். இதை விட்டு ஒரு கேள்வி, இப்போ கர்நாடகாவில் இதை சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க. இங்கே என்ன பிழை? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? எங்கே இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னு அவர் சொல்லி பண்ணி நீ அப்படியே போப்பான்னு. இப்போ பேசுகிறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறுகிறோம், இது பண்ணுறோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் முதல்வர் உட்கார்ந்துருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல இருக்குது? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி? அது
கன்னடம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஐயா காலத்தில் ஒரு பக்தவச்சலம்னு ஒருத்தர் நம்ம கோலாரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். பதவி எடுக்க போகும்போது கன்னடத்தில் உறுதிமொழி எடுன்னு ஏற்க விடலை. அவர் வெளியில் வந்து ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைக்கும்போது, பக்தவச்சலம் நீ வந்து தமிழில் எடுத்தா எடு, இல்லைன்னா பதவியை நீ எடுக்க வேணாம், அந்த பதவியே வேணாம், வெளியில் வந்துருன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பதவி ஏற்க விடலை. மகாராஷ்டிராவில் உறுதிமொழி நீங்கள் ஹிந்தியில் எடுத்துருங்க பார்ப்போம். ஒன்று போல தான் இருக்கும், ஹிந்தியும் மராட்டியமும் ஒன்று போல தான் இருக்கும், எடுத்துருங்க பார்ப்போம். அமிதாப் பச்சனும் அவர் மனைவியும் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் ஹிந்தியில் பேசிட்டாங்கங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? படமே ஓடாதுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அந்த பற்று எங்களுக்கு இருந்தால் பாசிசமாக எப்படி வருது? இதெல்லாம் அறமே இல்லை, ஒரு அறமே இல்லை, போடவே இல்லை. இந்திய பாட்டை வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், அது ஒரு அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கு பேசலாம். போடுவாங்கல்ல, முதல்ல எங்கள் நாடு, எங்கள் மாநிலம், எங்கள் மண்ணின் நாங்கள் தமிழர்கள், எங்கள் பாட்டை போட்டுட்டு தானே உங்கள் பாட்டை போட முடியும். எடுத்தோன்னே நீங்கள் போடு, அப்புறம் அதை போடுன்னா என்ன? நாங்கள் ரெண்டாம் தர மக்களா என்ன? அது எந்த மொழி? வங்க மொழி. வங்க மொழி எப்போ வந்தது? நாங்கள் எப்போ? இந்தியில் பேசுங்கிறீங்க, வங்கத்தில் பாடுங்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க உலகத்திலே முதன்மையான மொழி தமிழ்னு பேசுகிறீங்க. உங்கள் பிரதமரே பேசுகிறார், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க. எங்கள் மொழி தான் தொன்மையான மொழின்னு உங்களுக்குன்னு தெரியுது. உலகம் பூரா தமிழ் படிக்க பேரார்வம் கொண்டு வர்றாங்கன்னு நான் பேசலை, நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடியே பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? 500 ஆண்டை தொட்டுட்டீங்களா? அவங்க இந்தி தோன்றி 500 ஆண்டு ஆயிடுச்சா? இல்லை, என்னுடைய வரலாறு இன்னும் கணக்கிட முடியல. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன்னு எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு என்ன மரியாதை இருக்குது? அதை நான் பாராளுமன்றத்துக்குள்ளே போட சொன்னாலும் நீங்கள் கோச்சிக்கலாம், என் சட்டமன்றத்துக்குள்ளே போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனைண்ணா. ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது, போங்க. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்கில் அவங்க குண்டாசை அனைத்து ரத்து பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம். குறிப்பாக முதன்மையான குற்றவாளிகள் சுதந்திரமாக தான் இருக்காது, அப்பாவிகள் வந்து வழக்கு ஜோடிச்சிருக்கீங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு கண்டனமும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இது எப்படி? அப்போ அந்த முதன்மையான குற்றவாளி யார்? அது யார்? இப்போ பல கேள்வி இருக்குது. ஒருத்தர் நீண்ட காலமாக இது ஒரு நாள் முதல் நாள் சாராய ஊரலை போட்டு அடுத்த நாள் காய்ச்சி விற்றது இல்லை. இது பல ஆண்டுகளாக நடந்திருக்குது. அப்படின்னா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள், அது சார்ந்த இது, நீங்கள் இவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த துறையில் இருக்க மற்ற யாருக்குமே தெரியாமல் இந்த நீண்ட காலமாக இவர் காட்சி விற்றிருக்க முடியாது. அப்போ குற்றவாளி, முதன்மை குற்றவாளி வேறு இடத்துல இருக்கிறான்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு கருதுன்னா, அந்த குற்றவாளியை உடனடியாக பிடித்து கொண்டு வாங்க, அவங்கள கொண்டாந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ அது யார்? குண்டாசையும் ரத்து பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம். அவ்வளோதான் அது முடிஞ்சிட்டுதுன்னு நீங்கள் ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அது இருக்கலாம். அதான் ஒரு சாதாரண ஒருத்தர் இவ்வளவு தூரம் இந்த வியாபாரத்தை வந்து நீண்ட காலமாக செஞ்சுருக்க முடியாது, பெரிய பின்புலம் இல்லாமல். அந்த பின்புலம் வந்து எப்போவுமே குற்றம் வெளியில் வரும்போது படக்குன்னு அப்பாவிகளை உள்ள பழி கொடுத்துட்டு வெளியேறிடும். அது வழக்கமாக எல்லா குற்றங்களுக்கும் நடக்கிறது தான். இப்போ அது மாதிரி தான் இதுவும் இருக்குதுன்னு நீதிமன்றம் கருதுதுன்னா, அப்போ இந்த உண்மையான குற்றவாளிகள் எவ்வளவு காலத்துக்குள்ளே ஒப்படைக்கப்படுவார்கள்ங்கிறது ஒரு வரையறை இருக்குல்ல. ஏன்னா இது இனி தேர்தலை நோக்கித்தான் நகரும். இப்போ கள்ளச்சாராயத்தை விட இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அதே மூடி மறைக்க அரசு போராடுது. அப்படி இருக்கும்போது இதை போய் தோண்டி எடுக்குமா? தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நிகழ்ந்தது என்னன்னே கண்டுபிடிச்சி சொல்லலை. ஒரு எளிய மகள்ங்கிறதுனால அவளுக்கு எந்த பின்புலமும் இல்லை, அதனால் அது தற்கொலைன்னு இவங்க சொல்கிறாங்க, நம்ம அது கொலையாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது குறித்த விசாரணையே இல்லை. அதில் இன்னும் கொடுமை பார்த்திங்கன்னா, 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு விசாரிக்க சொல்லுது அரசு. விசாரணைக்கு ஒரு குழு போடுது, சிபிசிஐடி விசாரணைக்கு நகர்த்துது. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு சொல்லுது, இந்த நீதிபதிகள் விசாரணையும் போயிட்டுருக்குன்னு சொல்லுது. இதுக்கடையில் ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது அது தற்கொலை தானே முடிச்சிருது. இந்த விசாரணை முடித்து
இந்த இந்த நீதிபதிகள் அறிக்கையும் தாக்கலாகலை, இந்த சிபிசிஐடி அறிக்கையும் வந்து முன் சமர்ப்பிக்கலை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் சொல்லிடுது. அப்போ இந்த விசாரணைகள் அந்த தீர்ப்பை நோக்கித்தானே நகரும், தற்கொலைங்கிற முடிவு தானே போய் நகரும். இப்போ எல்லாமே விரைந்து விரைந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்களே ஒழிய ஏதாவது உண்மையை. இப்போ இன்றைக்கி அதிமுக வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த தங்கைக்கு நடந்த பாலியல் கொடுமையை எதிர்த்து போராடுது. அதை உடனடியாக கண்டுபிடிக்கணுங்கிறது. அது யார் பின்புறத்தில் இருக்கா, அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க. இவங்க ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை இருக்குது, இது கூட வெளியில் தெரியல. அந்த வழக்கை முதல் தகவல் அறிக்கையில் வாக்குமூலத்தை பெற்று வெளியிட்டிருக்கிறதெல்லாம் எவ்வளோ கோரமாக அவர் அணுகியிருக்காருன்னு வெளியில் வருது. ஆனால் அந்த தங்கைகள் அது கதர்னது, உடையற்ற உடலை வச்சு துன்புறுத்தி அடித்தது, அண்ணா என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சினது, அந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு அதை எப்படி மறந்து கடந்து போக முடியும்? அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் வந்தால் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன இந்த ஆட்சி வந்து 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எடுக்கலை. அப்போ அது என்னாச்சு? அந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிகள் மனநிலை என்னப்போ? அவங்க குடும்பம், அவங்க எல்லா தவறுகளையும் காலங்கடத்தி ஆறப்போட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதா இருக்க ஒழிய எதையும் உண்மையாக விசாரித்து கொண்டாந்து இதுக்கு நீ குற்றத்துக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ அது மாதிரி தான் இனி இந்த கள்ளக்குறிச்சி விசாரம் அவ்வளோதான். செத்தவன் செத்த தான் 10 லட்ச ரூபாயோட போக வேண்டியது.